வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு எலும்பு கூடுதலாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற செம்மணியில ஆனா அந்த கதை யாருமே கதைக்கிறேன். இப்ப நீங்கள் எங்களை குருந்தூர் மறையில இருந்து தெரியல், வெடுக்குநாரி மறையில இருந்து தெரியல், ஆனா அதை கதைக்கல. இங்க சுரேஷ் ஆலையை பிடிச்சு போட்டாங்க. எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது. பாராளுமன்றில் திடீரென கொந்தளித்த அர்ச்சுனா எம்பி வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். உண்மையிலே இந்த நடராஜர் உண்மையிலே எனக்கு தெரியாது. பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நடராஜர் சிலை, நான் அதற்கு தடையாக இருக்கவில்லை, நடந்தது இதுதான், உண்மையை அம்பலப்படுத்திய அமைச்சர். பெண்மணி வந்து கேட்டுக்கொண்டார்கள், ஐயா எங்களுக்கு ஒரு நடராஜ சிலை ஒன்று வைக்க வேண்டும். சொல்லிசை பாடகன் சங்கீத்சனுக்கு விடுதலை, நீதிமன்றம் வழங்கிய அதிரடி உத்தரவு. பின்னணியில் இருந்து காய் நகர்த்திய அரசியல் புள்ளிகள் அம்பலப்படுத்திய அமைச்சர். இதன் மூலமாக தாங்களுடைய அரசியல் செய்கின்ற ஒரு கேடுகட்ட அரசியலை முன்னெடுக்கின்ற ஒரு சுத்துமாத்த அரசியலையே எடுத்து பழக்கப்பட்டு இருக்கின்ற நபராக அந்த சுத்துமாத்த அரசியல் ஊடாக ஒரு ஒழுங்கு செய்யவும் இத்தனை வரைக்கும் ஒழுங்கு செய்யாம இருக்கிறான் தான் கேட்டு போட் பண்ணிக்கொண்டு. பல ஆண்டுகளாக இராணுவத்தினரின் கட்டடங்கள் அமைக்கப்பட்ட மக்களின் பூர்வீக காணிகள். நேற்று வெடித்த தொடர் போராட்டம், மயிலிட்டி மக்களின் அவல நிலை, வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள். வந்தனிய மக்களை கூப்பிட்டு காய்ச்சிருக்கணும், இந்த காணியை விடாட்டோ விட வேண்டாமோ என்னண்டு. மீண்டும் பூதாகரமாக வெடித்த குருந்தூர் மலை விவகாரம். அங்கு சிவலிங்கம் இருந்த சான்றே இல்லை. தொல்பொருள் திணைக்களத்தின் அதிர்ச்சி தரும் அறிக்கை. பல்லேகம ஹேமரத்ன தேரர் சிறுமிக்கு நடத்திய கொடூரம். நீதிமன்றத்தில் சான்றாக சமர்ப்பிக்கப்பட்ட இரத்தம் தோய்ந்த ஆடை. ஆரம்பமாக போகும் DNA பரிசோதனை. இலங்கையில் வசிக்கும் அனைவரும் வரி செலுத்துவோர் அடையாள அட்டை கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும். உடனடியாக அதனை பெற்றுக் கொள்ளுங்கள். வெளியான அறிவிப்பு. தலைவர் பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரனின் படுகொலையானது ஒரு போர் குற்றம். நாடாளுமன்றில் எழுந்த கேள்விக்கு பதிலளித்த ஆளும் தரப்பு. வெளியிடப்பட்ட உண்மை. கல்வி கற்பிக்கும் ஆசான் போதை ஆசானாக மாறிய சம்பவம். திடீரென சுற்றி வளைத்த போலீசார். அம்பலமான திடுக்கிடும் தகவல்கள். இறங்கிய வேகத்தில் மீண்டும் அதிகரித்த தங்கத்தின் விலை எவ்வளவு தெரியுமா? நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான பேரிடி. இலங்கையை நெருங்கும் எல்னினோவால் ஏற்பட போகும் தாக்கம். விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. கந்தலாயில் திடீரென முற்றுகையிடப்பட்ட கஞ்சா தோட்டம். சந்தேக நபர்கள் தப்பியோட்டம். அதிரடி காட்டிய CID. விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சுரேஷ் ஆலை என்று சொல்லப்படுகின்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு CIDக்கு தலைமை ஆங்கிய ஒருவரை கொண்டே வைத்து அவரை நாங்கள் இப்போது அந்த அதாவது கொலை செய்யப்பட்ட 268 கிறிஸ்தவ மக்களுக்காக நியாயத்தை பெற்றுத் தருகின்ற ஒரு அரசாங்கம் ஒன்றை இன்றைக்கு நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆஃப்டர் 2 இயர்ஸ் 2 வருடங்களுக்கு பிறகு இன்றைய தினம் பார்த்துருக்கிறோம். சந்தோஷம். அதாவது இந்த நாட்டில் தற்சமயம் பெட்ரோல் 434 ரூபா, அது யாருக்குமே ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு கிலோ அரிசி வேண்ட இல்லாது அதெல்லாம் 200-300 ரூபாய்க்கு மேலே, அது ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த சுரேஷ் ஆலையினுடைய இந்த ஒரே ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் ஆலை மட்டுமல்ல, கோத்தபாய ராஜபக்சகளில் இருந்து அந்த பிரதான சூத்திரதாரியை கொண்டு போய் போடும் வரைக்கும் இந்த அரசாங்கம் நாடகம் என்று தான் எனக்கு சொல்ல வேண்டும். அது கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், அல்லது போனால் பசில் ராஜபக்சவாக இருக்கலாம். இன்றைக்கு யாருமே சூத்திரதாரியை உடனடியாக பேர் சொல்லுவேன் என்று சொன்ன ஜனநாயகவாதி எங்களுடைய அன்ரோமார் சாநாயக் அவர்கள் இன்று வரைக்கும் பேர் சொல்லல. சரி, அதை விடுவோம் நாங்கள். சரி, அது முஸ்லீம் மக்களுக்கு நியாயம் கிடைக்குது என்று வச்சுக்கொள்வோமே, அது முஸ்லீம் மக்களுடைய பேரை காப்பாற்றுகிறீர்கள் என்று வச்சுக்கொள்வோமே, இது கிறிஸ்தவ மக்களுக்கு நியாயம் என்று வச்சுக்கொள்வோம். உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் என்றும் ஒரு இனம் இலங்கையில் இருக்கிறது. இன்றைக்கு செம்மணியில் 310க்கு மேலே ஒவ்வொரு உடல்களாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு எலும்பு கூடுதலாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது செம்மணியில். ஆனால் அந்த கதை யாருமே கதைக்கிறேன். எந்த மீடியாவிலுமே செம்மணியில் குறுக்கும் நெருக்குமாக போடப்பட்ட உடல்கள் 311க்கு மேலே இருக்கு. ஆனால் அதை யாருமே கதைக்கிறேன். எங்கிட்ட பின்னுக்கு இருக்கிற தமிழக கட்சியோட கதைக்க மறந்து இருக்குது. ஆனால் நாங்கள் கதைக்கிறது முழுக்க சுரேஷ் ஆலையை பிடிச்சு போட்ட உடனே மொத்த ஈஸ்டர் குண்டு தாக்கல் சூத்திரதாரிகளையும், அந்த சூத்திரத்தை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, சூத்திரதாரிகளையும் நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது சரி, பரவாயில்லை. அடுத்த குருந்தூர் மலை ஐயா நேற்றைக்கு கடிதம் அடிச்சிருக்காங்க. முன்னாள் இருக்கிறார் எங்க புத்த சாசன அமைச்சர் ஐயா, உங்கள்ட்ட தான் சொல்றேன். நேற்றைக்கு கடிதம் அடிச்சிருக்காங்க தொல்லியல் திணைக்களம் புத்த சாசன அமைச்சருக்கு. குருந்தூர் மலையில எந்த தமிழ் இந்துக்களுடைய அடையாளமே இருக்கல நேற்றைய கடிதம் அடிச்சிருக்காங்க. அதுக்குள்ள முன்னுக்கு இருந்து ஒன்றார் அந்த கிள்ளோச்சியில் இருந்து ஒரு ஆள் காய்ச்சி ஓணிக்குது. வவுனியாவில் இருந்து வவுனியா வெண்ணி உங்களுக்கு எல்லாம் கேட்கிறேன் இல்லையா? அந்த
குருந்தூர் மலையை எங்களுடைய தமிழற்ற பாரம்பரிய இடம் இல்லைன்னு சொல்லிக்காங்க. வாய் உங்களுக்கு இருந்தா இல்லை, வாய் இருக்கிற இடத்துல வேற என்ன இருக்குது, வேற இருக்கிற இடத்துல வாய் இருக்குது, சரி பரவாயில்ல, அதை தான் அப்படியே விடுவோம் வச்சு கொள்வோம். இப்போ நீங்கள் எங்களை குருந்தூர் மலையில இருந்து திரத்திரியல், வெடுக்குநாரி மலையில இருந்து திரத்திரியல், ஆனால் அதை கதைக்கல. இங்க சுரேஷ் சாலையை பிடிச்சி போட்டாங்க, அவ்வளவுதான். சுரேஷ் சாலையை ஒரு 6 மாதத்துல விட்டுருவாங்கன்றாப்பா. ஆனா எங்களுடைய நிலங்கள் ஒவ்வொரு நாளும் அபகரிக்கப்பட்டு கொண்டு போகுது. சரி பரவாயில்ல, எங்களோட அமைச்சர் சந்திரசேகர், நான் இதில் சொல்ல விரும்பல, முன்னாள் இருக்கிறார், அவர் ஒரு நாளுமே வந்து முன்ரோவில் இருந்தே இல்லை, வேறு ரிப்பார் பண்ணிட்டு போயிடுவார். அவர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய தமிழர் தாய பிரதேசமான யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரே ஒரு, நீங்க சொல்றீங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வீடியோ எடுத்து போட்டிருக்க, போய் பாருங்கடாப்பா, முழுக்க 10 காடுமா கிடக்கு. அதுல ஒரு நடராஜர் சிலையை வைத்தார். நாட்டில் இன ஒற்றுமை இல்லாம போயிடும். ஒரு நடராஜர் சிலைக்கு உங்களுக்கு அவ்வளவு பயம், ஒரு பிள்ளையார் சிலை இதுல வச்சா அதுல இன ஒற்றுமை இல்லாம போயிடும். ஆனா குருந்தூர் மலையில ஐயனார் கோயில் இருக்கல, அங்கே கண்டுபிடிச்ச ஆதிசிவன் கோயில் அடி என்று ஆதிசிவன், அந்த 8 முக எங்களுடைய பஞ்சலிங்கம் கூட உங்களுக்கு தெரியல. என்னடுதான் கோயிலுக்கு போய் கும்பிடுறீங்களோ ஆண்டவர் தான் தெரியும். சரி அது பரவாயில்ல. இன்றைய தினம் சொல்லப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு அமைச்சரால். நல்ல விடயத்தை நல்லதுன்னு சொல்லுவேன், கெட்டதை கெட்டதுன்னு சொல்லுவேன். எனக்கு பின்னால எந்த அரசியல்வாதியும் இல்லை. எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் இன்றைய தினம், அதாவது வந்து தம்பி சங்கீதன் அவர் வலிப்பு வந்து பாடினாரோ அல்லது காசு பாடினாரோ வெறிய போட்டு பாடினாரோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நபரை இன்றைய தினம் பிடிஏ என்று சொல்லுகின்ற சார்ஜ், அதாவது வந்து பயங்கரவாத தடை சட்டம் அவருக்கு போடப்பட்டிருந்ததை மாற்றி அமைக்கப்பட்டு சாதாரண சிறு குற்றங்களுக்காக அவருக்கு நான் நினைக்கிறேன் 186 ஏதோ ஒன்று போடுறாங்க. ஆகவே அந்த விதத்தில் எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது பரவாயில்ல. நான் பார்த்தேன் எங்களுடைய ஐயா மேட்ட கேசவன் சாயந்தன், உங்கள்கிட்ட தான் சொல்றேன், கேசவன் சாயந்தன் போய் யாழ்ப்பாணத்தில் இருந்து சொல்லி கொண்டிருக்கிறார், தாங்கள் அவரை விடுவிப்பரா. எனக்கு விளங்கையில மட்டக்களப்புல போய் லைப்ரரியை துறக்க சுமந்திரனால 7 வேண்டாம் மட்டக்களப்ப. ஏன் இவருக்கு போய் ஜனாதிபதியோட காய்ச்சி தம்பி சங்கீதம் எடுக்கல? அடே எல்லாம் நாடகம்டாப்பா, சொன்னா கேட்கிறீர்கள் இல்லை, எல்லாம் நாடகம். சுமந்திரனால அதை செய்யலாதென்றால் அங்க போய் ஏனண்டா அங்க கொஞ்ச நாளைக்கு போய் சங்கீதனை போட்டுட்டு சங்கீதனை வச்சு கொண்டு வழக்கு நடத்தவனும். எங்களுக்கு எல்லாம் அந்த தேவை இல்லை. பிழையானவர்கள் என்றால் பிழையானவர்கள் என்று கை நீட்டவும் தெரியும், சரியானவர்கள் என்றால் சரியானவர்கள் எங்களை சொல்லவும் பரவாயில்லை. நேற்று முந்தினம் பார்த்தேன், நான் நிக்கல இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கயதுரமேன் சொல்றார், தமிழீழம் வேணும் எங்களுக்கு, தமிழீழம் இல்லாம நாங்கள் வாழ மாட்டோம், வாங்கோ தமிழீழத்தில் வாழுவோம். இங்க எல்ஓசியில் இருக்கிற உங்களோட பங்குகள் எல்லாத்தையும் வித்து போட்டு யாழ்ப்பாணம் போவோம். உங்களோட 3 ஏதோ ஒரு நாடுகளில் 3 வச்சிருக்கிறீர்கள் தானே, எல்லா பிள்ளை ஊட்டியலையும் கொண்டு யாழ்ப்பாணத்தில் வச்சிருப்போம். உங்களோட அடே நீங்கெல்லாம் ஒரு காலத்தில் கடைசியா தமிழ்ல விடுதலை புலிகள் சாயக்கல்ல கடைசி கோலையும் போன் ஆஃப் பண்ணி போட்டிருந்தார்கள். வெள்ளக்கொடி விவகாரத்தில் கஜேந்திரகுமார் கடைசியாக சரணடைகிற நேரத்தில் நீங்கள் ராணுவ அதிகாரிகிட்ட சொல்லுங்க, நாங்கள் சரணடையும் சொல்கின்ற போது போனை ஆஃப் பண்ணிட்டு இருந்தவனுக்கெல்லாம் இன்றைக்கு தமிழீழம் கேட்குது. ஆனால் இல்லை, இவங்க உங்களுக்கு தமிழீழம் இல்லடா, தையிட்டு வியாரே கூட பிடிச்சி தர மாட்டாங்கன்னு சொன்னா எங்களை சொல்றீங்க கெட்டவங்களு. இதுதான் யதார்த்தம். இங்கே கொழும்புல மக்களோட வாழலாம். இந்த 27 ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த 15 வருஷம் ஒரு நாளுமே வாய்ச்சதில்லை. இன்றைய தினம் எங்களுடைய நீதிபதி அலெக்ஸ் ராஜாவுக்கு எதிராக அலெக்ஸ் ராஜா அவர்களை இந்த வார அரங்கிட நர்ராயரசில அமைச்சர் சந்திரசேகர் என்னென்றால் இந்த இவர் அலெக்ஸ் ராஜா அவர்களை இடமாற்றம் தொடர்பாக முதலாக குரல் கொடுத்ததுனால் இன்றைக்கு எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து காய்ச்சிருக்காரு. எனக்கு அது விளங்கல. என்னண்டா உங்களுடைய கட்சி பாதிக்கப்படுது என்றால் நீதிபதியை மாற்றக்கூடாது. ஆனால் அலெக்ஸ் ராஜாவை மாற்றி போட்டு இப்போ ஒன்று போட்டுக்கின்றது நீதிபதி சதீசன், ஒரு மிகவுமே மதிக்கத்தக்க ஒரு மனிதன். இப்போ அந்த மனிதனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அலெக்ஸ் ராஜா ஐயா போய் இப்போ நீதிபதி சதீசன் வந்துட்டார், சதீசன் எப்படியாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த நிலைமையில தான் எங்களுடைய இந்த தமிழருடைய அரசியல் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது எங்கிட்ட அமைச்சர் சந்திரசேகர் அண்ணே, உங்களுக்கு ஒரு நிமிஷம் தாரம் பேரை சொல்கிறேன், எழுப்பி பயில சொல்லுங்க. முடிஞ்சா நடராஜர் சிலைக்கு ஒரு பயில சொல்லுங்க. 2வது கேட்குறேன், அந்த மயிலட்டியில் இருக்கிற அந்த ஆர்மி கேம்பில் 230க்கு மேற்பட்ட குடும்பங்களோட காணியில் ஆர்மி கேம்பை கட்டியிருக்காங்க. இன்றைக்கும் வழி வடக்கில் அந்த சன மலைக்குள்ள நிற்குது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு வந்திருந்து கொண்டு ஸ்ரீதரனோட கண்டியில் ஒரு கதை, அதுக்கப்புறம் இளங்குமரனோட கண்டியில் ஒரு கதை, அதை வீடியோ எடுத்து போட்டுறேன் ஐயா. ஏனென்றால் இந்த அரசியல்வாதிகள் வடக்கில் கதைக்கிற என்ன அரசாங்கத்தை திரத்துவோம் கொஞ்சம் இருக்கண்ண, அரசாங்கத்தை திரத்துவோம் போட்டு கண்டியில் வந்து உங்கள்ட்ட என்ன கேட்குறாங்க, என்ன பிச்சை எடுக்கிறான்னு வெளியே சொல்லுங்க. நீங்க
நாங்கள் இந்த வரைக்கும் அப்படி அரசியல் செய்தது இல்லாத உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் இடுப்புலகளின் கடைசியாக எனக்கும் உங்களுக்கும் டீலண்டாங்க. சரி பரவாயில்ல, என்ன உங்களோட பரவாயில்ல, பொம்பளையோட சேர்த்து சொல்லல. அதை விட முக்கியமான ஒரு கதை என்னென்றால், எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் தொடர்பாக எங்களுடைய ரவூக் ஹபீம் சொல்லியிருக்கிறார், அவரை கொலை செய்த அந்த இதை சேனல் 4 போட போகுது. எனக்கு என்ன கவலை என்றால், இந்த 2009 2026 வரைக்கும் ரவூக் ஹபீமுக்கு அவருடைய பிள்ளை அந்த தேசிய தலைவருடைய மகன் பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்ட தெரியாது. இப்போ அவருக்கு அரசியல்ல பாலச்சந்திரன் பேர் கேட்குது. இப்படி சில்லறத்தனமான அரசியலை செய்யறதை விட்டு போட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் முன்னால் இருக்கிறார், தயவு செய்து நடராஜர் சிலையை மறுபடியும் பலாலியில் வைக்க முடியுமென்னா நான் உங்களுக்கு ஆதரவு தருவேன். தயவு செய்து இந்த குருந்தூர் மலைக்கு இவர் அடிச்சிருக்கிற கடிதத்தை, அங்கே எங்களுடைய வரலாறுகள் இருக்கையில், அங்கே எங்களுடைய தமிழ் மக்கள் வாழையில், அங்கே சைவர்கள் வாழையில் என்று சொல்ற தொல்லியல் திணைக்களத்தினுடைய அந்த கடிதத்தை விட்ரோ பண்ணி அங்கே மறுபடியும் முடிக்கிறேன், அங்கே மறுபடியும் எங்களுடைய ஐயனார் கோயிலை கட்ட விடுமாக இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு என்னுடைய ஆதரவு கட்டாயம் இருக்கும். நன்றி, வணக்கம். கடந்த வாரம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு நபர், நான் என்னமோ இந்த நடராஜ சிலை வைப்பதற்கு எதிரானவன் என்கின்ற ஒரு கருத்தினை விதைத்திருக்கின்றார். உண்மையிலே இந்த நடராஜன் உண்மையிலே எனக்கு தெரியாது. நடராஜ சிலை வைப்பது சம்பந்தமாக இவர் அல்ல, அந்த பேசுகின்ற நபர் அல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கின்ற கனடாவில் இருக்கின்ற ஒரு பெண்மணி கேட்டுக்கொண்டார்கள், ஐயா எங்களுக்கு ஒரு நடராஜ சிலை ஒன்று வைக்க வேண்டும், அது பலாலி விமான நிலையத்தில், அதற்கான அனுமதியை வாங்கி தாருங்கள், நாங்கள் நடராஜ சிலை கொண்டு வந்ததன் பிறகு உங்களோடு பேசுகின்றோம். அதன் பிறகு எந்த விதமான தொடர்புகளும் இல்லை. இருந்த போதிலும் கூட அபகாரான ஒன்று நடைபெறுமாக இருந்தால், நடராஜ சிலை வைப்போமாக இருந்தால், அது பல இடங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றது, அதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அபகாரான ஒரு அனுமதி கேட்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் பெற்றும் கொடுத்திருப்போம். அபகாரான நேரத்தில் அபாரான நடவடிக்கையில் நாங்கள் இருக்கின்ற பொழுது இந்த நடராஜ சிலை வைப்பதற்கு சந்திரசேகரன் தடையாக இருக்கின்றார் என்று அங்கு இருக்கின்ற ஒரு நபர், அவர் முன்னர் பல கட்சிகளிலும் இருந்த நபர், அவருடைய பேர் எனக்கு சுப்பிரமணியம் என்னும் என்று ஞாபகம் இல்லை, அந்த நபர் கூறுகின்றதை நான் காணக்கூடியதாக. நான் சொல்லுகின்றேன், இந்த நடராஜ சிலை வருவதற்கும் செல்வதற்கும் வைப்பதற்கும் விசேடமாக அது பலாலி துறை விமான நிலையத்தில் வைப்பதற்கு எனது உடன்பாடு இருக்கின்றது, எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர் சொல்லுகின்றது பொழுது இதை தடுப்பதற்கான நடவடிக்கை நான் கடுகளவும் ஈடுபடவில்லை என்பது இந்த சபையில் விசேடமாக தமிழ் மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய தேவை. அப்போ அந்த பிரச்சனை இருக்கின்றது. அதே போன்று இன்னொரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனையாக பேசப்படுகின்றது. இன்றைய காலங்களில் இந்த செம்மணி புதைக்குழிகள் எடுத்துக்கொண்டால், அந்த செம்மணி சம்பந்தமாக எடுத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அது தொடர்பாக இன்று நேற்றல்ல, இது ஆரம்ப காலத்திலிருந்தே கூட நாங்கள் இது தொடர்பாக ஆழமான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றோம். கடந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும், இவ்வாறான புதைக்குழிகள் அல்லது மனித எச்சங்கள் தோண்டப்படுகின்ற பொழுது அவைகள் கண் தெரியாத அளவுக்கு இழுத்து மூடப்படுகின்ற சம்பவங்களே இருந்தது உறுப்பினர் அவர்களே. ஆனால் இப்போது அப்படி அல்ல. எங்களுடைய அரசாங்கம் இதற்கு போதுமான நிதி ஒதுக்கீடுகளை செய்து, போதுமான பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்கி, அந்த செம்மணியில் இருக்கின்ற எங்களுடைய மனித எச்சங்களை எங்களுடைய இவைகளை மீள அகழ்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும். அப்ப இதற்கான காரணம் தான் வேறு எதுமல்ல, நாங்கள் சொல்லுகின்றோம் நாட்டின் ஒரு தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப வேண்டும், தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை கட்டியெழுப்ப வேண்டும். தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் வேறு இவ்வாறான நல்ல நிகழ்வுகள், நல்லிணக்கத்துக்கான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அந்த வகையில் நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த விசேடமாக இந்த செம்மணி சம்பந்தமான பிரச்சனையில் எங்களுடைய அரசாங்கம் மிக கவனமாக இருக்கின்றது. ஒன்றை சொல்ல வேண்டும், இன்று கடந்த ஒரு வாரமாக இந்த நாட்டில் விசேடமாக பேசுபடு பொருளாக இருந்த அல்லது அவரை வைத்து அரசியல் ரீதியான காய்களை நகர்த்தி கொண்டிருந்தவர்களுக்கு, விசேடமாக எங்களுடைய கிளிநொச்சியை சார்ந்த சொல்லிசை பாடகர், ரப் பாடகர் சங்கீசனன் இன்று விடுதலை செய்யப்பட்டார்.
இன்று அவருக்கான விடுதலை கிடைத்திருக்கின்றது. அப்போ அந்த விடுதலைக்காக விசேடமாக சட்டமா அதிபர் திணைக்களம் அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்திருந்தது. அப்போ இந்த நடவடிக்கைகளை எடுக்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இவருடைய கைதின் பிறகு அவருடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட தெரியும், அவருடைய தந்தையார் இவர் நான் நினைக்கின்ற 3 அல்லது 4 வயதாக இருக்கின்ற பொழுதே அவர் இறந்து விட்டார் அல்லது காணாமல் போய்விட்டார். அவருடைய தாயார் எனக்கு கூட நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. கிளிநொச்சி மார்க்கெட்டில், கிளிநொச்சி சந்தையில் தான் அவருடைய வியாபாரம் செய்கின்றார். அப்போ அந்த வியாபாரத்தை செய்த 3 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள். அவர்களை பராமரித்து இன்றைக்கு ஒரு நல்ல பிள்ளைகளாக வளர்த்தெடுத்திருக்கின்றார். அதனால் அந்த தாய்க்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் முதலில். அதே போன்று இவர் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த தாய் பட்ட வேதனையை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையிலேயே ஒரு தாய் தன்னுடைய மகன், அன்பாக வளர்க்கப்பட்ட மகன் கைது செய்யப்பட்ட பிறகு இவ்வாறான காலங்களில் அவர் என்ன செய்வதென்று அறியாது போகும் இடமெல்லாம் போய் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு அரசியல் பின்புலம் உள்ள ஒரு வக்கீலை சந்தித்து அவர் அந்த சட்டத்தரணி ஊடாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டார். அவர்கள் இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் இதன் மூலமாக தாங்களுடைய அரசியல் இருப்பை, அரசியல் வளர்ச்சியை, இதன் மூலமாக தாங்களுடைய அரசியல் செய்கின்ற ஒரு கேடுகட்ட அரசியலை முன்னெடுக்கின்ற ஒரு சுத்துமாத்த அரசியலையே எடுத்து பழக்கப்பட்டு இருக்கின்ற நபராக அந்த சுத்துமாத்த அரசியல் ஊடாக தாங்களுடைய இருப்பை அல்லது தமிழ் மக்கள் மத்தியில் மீண்டும் தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு மோசமான செயல்பாடுகளை முன்னெடுத்து இருக்கின்றார். எதேவாறான போதிலும் கூட இந்த சங்கீத் சரண் எடுத்துக்கொண்டால் அவர் ரெப் பாடகர், நல்ல திறமையான பாடகர். அதே போன்று தமிழ் மக்களுடைய குரலாக தமிழ் மக்களுடைய எழுச்சி பாடல்களை பாடியிருக்கின்றார். உண்மை, அதை அவரும் கூட ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நான் கூட எப்பொழுதும் கூட சொல்லுகின்றேன், நீங்கள் எழுச்சி பாடல்களை பாடுவதை நிறுத்த வேண்டாம். இந்த நாட்டில் எங்களுடைய பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. கிளிநொச்சி மாவட்டம் என்பது எங்களுடைய வறுமை கூடிய மாவட்டங்களில் ஒன்று. கூடுதலாக காணாமல் போனவர்கள் இருக்கின்ற மாவட்டம், கூடுதலாக இன்றைக்கு தாய் தந்தையரை இழந்த பிள்ளைகள் இருக்கின்ற மாவட்டம். அதனால் அவர்களுக்காக பாடுங்கள், அவர்களுடைய குரலாக பாடுங்கள். அங்கு இருக்கின்ற விஷயமாக நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது கூடுதலாக பார் இருக்கின்ற மாவட்டம், கூடுதலாக பார் வியாபாரிகள் இருக்கின்ற மாவட்டம். நாங்கள் கடந்த காலங்களில் அந்த தேர்தலுக்காக அந்த பிரதேசங்களுக்கு செல்கின்ற பொழுது உறுப்பினர் அவர்களே அங்கு இருக்கின்ற மக்கள் கேட்டுக்கொண்டார்கள், ஐயா முடியுமாக இருந்தால் எங்களுக்கு இருக்கின்ற இந்த கசிப்புக்காரன், கஞ்சாக்காரன், இந்த பார்களையாவது குறைத்து தாருங்கள் என்று கேட்டார். கூடுதலாக பாதிக்கப்படுகின்றார். அதனால் அந்த சங்கீசனிடம் நான் கேட்டுக்கொள்வது வேறு எதுமல்ல, அன்று இந்த போதை பிடியில், மதுபானத்தின் பிடியில் சிக்கி இருக்கின்ற எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களை மீட்பதற்காக பாடுங்கள். அதே போன்று அங்கு இருக்கின்ற காணாமல் போனவர்கள் பரிதவிக்கின்றார்கள், அவர்களுக்காக குரல் கொடுங்கள், பாடுங்கள், பரவாயில்லை. அதே நேரத்தில் அவ்வாறான ஆரோக்கியமான பாடல்களை நோக்கி உங்களுடைய பயணம் தொடர்க்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று இவ்வாறான கைதிகளின் பிறகு உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பும் கிடைத்திருக்கின்றது. உங்களுக்கு உலகமே தெரியும், உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளில் இருக்கின்ற மக்களும் கூட என்னோடு கூட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள், அவரை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை எடுங்கள் என்று. அதனால் நான் சொல்லுகின்றேன், வேறு எதுமல்ல, அபகரான் நபர்கள் இன்றைக்கு உங்களை வேறு வழியில், தவறான வழியில் பயன்படுத்தலாம். அந்த தவறான வழிக்கு செல்லாது, நல் வழியில் செல்கின்ற நல்ல பிள்ளையாக நாட்டினுடைய நலனை கருதி, எங்களுடைய மக்களுடைய நலனை கருதி உங்களுடைய குரலை ஒலிக்க செய்யுங்கள் என்று மிக அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
கிளிநொச்சியை சேர்ந்த சொல்லிசை பாடகர் சங்கீசனை பிணையில் விடுவிக்க சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சாவகச்சேரி நாவட்குழி பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் பாடல் ஒன்றை பாடியதுடன் அதனை தனது இசையமைப்புடன் இணைத்து உருவாக்கிய சொல்லிசை பாடலை சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருந்தார். அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் கடந்த 2ஆம் தேதி அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மறுநாள் 3ஆம் தேதி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் அவரை விடுதலை செய்ய கோரி பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதுடன் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. அதேவேளை நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் பிணை கோரி மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதற்கிடையில் சங்கீசனுக்கு எதிரான வழக்கு விசாரணைகளை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அல்லாது தண்டனை சட்டக்கோவையின் 120வது பிரிவின் கீழ் முன்னெடுக்குமாறு சட்டமா அதிபர் காவல்துறையினருக்கு பணிப்புரை வழங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு சங்கீசன் சார்பில் பிணை விண்ணப்பம் முன்வைக்கப்பட்டது. எனினும் தேவையான ஆவணங்கள் நீதிமன்றத்திற்கு கிடைக்காத காரணத்தால் அந்த பிணை விண்ணப்பம் முதற்கட்டத்தில் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் நகர்தல் பத்திரமூடாக பிணை விண்ணப்பம் முன்வைக்கப்பட்ட நிலையில் சங்கீசனை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு அவரது விடுதலையை வலியுறுத்தி முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளின் மத்தியில் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தங்களது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் நேற்று போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். அனுரா வந்தது 2 வருஷத்துல விடுறோம், 2 வருஷம் எங்கட காணி விடே இல்லை. எங்கட இடங்கள் எல்லாம் சும்மா அடக்கு, தோட்டங்கள் செய்கிற காணி, வீடு இல்ல, வீடு ஒன்றும் இல்லாம சும்மா அடக்கு. 56 வரை ஆமியும் சுட்டு செட்டுது. அப்ப ஆமி இல்ல, சிலோன் ஆமியே இல்ல, ஏர்போர்ட்டுக்கான ஒரு கொஞ்சம் பேர் மிச்சம் ஆமி இல்ல, பேந்து வந்து குடியேறி முழு ஆமி நீர்வேலி மயிலட்டியில புல்லா இருக்கிறாங்க. அப்ப அண்ணா வந்தவன் அதற்கு ஒரு ஒழுங்கு செய்ய வேணும். இத்தனை வரைக்குமாச்சும் ஒழுங்கு செய்யாம இருக்கிறான் தான் லட்சணையும் கேட்டு போட் பண்ணி கொண்டு தனியே மக்களை கூப்பிட்டு காய்ச்சிருக்கணும். இந்த காணியை விடாட்டோ விட வேண்டாமோ என்னண்டு அவங்க நடுக்க வீடு தோண்டி கட்டுறாங்க, புளி விற்கிறாங்க, மாங்காய் விற்கிறாங்க, தேங்காய் கொண்டே விற்கிறாங்க. அப்ப நாங்க தெளிவா தெரிய வேண்டி விட்டு கிடாக்கு விட்டுட்டு பள்ளிக்கூடம் இல்ல, கோயில் 3 கோயிலை தன்னும் பார்க்க விட்டு ஜனத்தை விடுறீங்கள, அதுக்கும் இல்லை. பொங்கல் பூசையே ஒன்றும் இல்லை, புள்ள குட்டிக்கு வருத்தம் துன்பம் சோதிக்கிறியே இல்லை. நாங்கள் பிள்ளையும் குட்டியும் தெருவில் திரிகிறோம், வருத்தம் துன்பமே அவங்க தங்கடபாடு, அரசாங்கம் வந்து தங்கடபாடு. இந்த போராட்டம் இராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக அமைதியான முறையில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கு பலாலி பகுதியை சேர்ந்த மக்கள் 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் தங்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டதன் பின்னர் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. யுத்தம் நிறைவடைந்து 17 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்துள்ள போதிலும் பாதுகாப்பு தரப்பினர் அந்த பகுதிகளில் இருந்து முழுமையாக வெளியேறாத நிலையில் அவை தொடர்ந்தும் உயர் பாதுகாப்பு வலயங்களாகவே காணப்படுகின்றன. இந்த நிலையில் சுமார் 650 ஏக்கர் காணிகளை விடுவிக்குமாறு கோரி காணி உரிமையாளர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். எனினும் இதுவரை காணிகள் விடுவிக்கப்படாத காரணத்தால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர் போராட்டங்களை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதன் ஒரு பகுதியாக நேற்றும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே எதிர்வரும் திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் முன்பாக பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்த உள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தில் வடக்கு மாகாண அவைத் தலைவர் CVK சிவஞானம், வலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் தி பிரகாஷ், பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் டக்ளஸ் போல், காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். தமிழக
தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் மகன் பாலச்சந்திரனின் மரணம் தொடர்பாக நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி முன்வைக்கப்பட்ட கருத்து குறித்து ஆளும் கட்சி எம்பி ரியாஸ் ஃபாரூஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இறுதி யுத்தத்தின் போது யார் ஆட்சியில் இருந்தனர் என்றும் இந்த மரணத்திற்கு உண்மையில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த நாடாளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் முன்வைத்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் நேற்று அவர் தனது கருத்தை வெளியிட்டுள்ளார். இது குறித்து மேலும் கருத்து தெரிவித்த ரியாஸ் ஃபாரூக், கடந்த நாடாளுமன்ற அமர்வில் ரவுஃப் ஹக்கீம் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மகனின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என்ற கருத்தை நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி முன்வைத்ததாக கூறினார். இந்த சம்பவம் இடம்பெற்ற காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் யார், அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்பதை அவர் கேள்வியாக எழுப்பினார். அப்போது 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆட்சியில் இருந்தார்களா? ஏன் அப்போது அந்த குழந்தையை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பாலச்சந்திரனின் மரணம் ஒரு போர்க்குற்றம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த விடயங்களை அரசியல் நோக்கில் குழப்புவதற்காகவே இவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதாகவும் ரியாஸ் ஃபாரூக் குற்றம் சாட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையின் முக்கிய சாட்சியாளரான அசாத் மௌலானாவின் கருத்துக்கள் பொய்யாக கூறப்படுகின்றன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சுரேஷ் சாலேவை காப்பாற்ற சில அரசியல்வாதிகள் முயற்சிப்பதாகவும் கோட்டை தொடருந்து நிலையத்தில் அவரை மையமாக வைத்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் குறித்து குறிப்பிட்டுள்ளார். சட்டத்தின் முன் தமிழ், சிங்கள, முஸ்லிம் என எந்த இனப்பாகுபாடும் இல்லாமல் தற்போதைய அரசு செயல்படுவதாகவும் அனைத்து சமூகங்களுக்கும் நீதியை பெற்றுக் கொடுப்பதே தமது நோக்கம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐஸ் வகை போதைப் பொருட்களுடன் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் கிண்ணியா போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிண்ணியா காவல் பிரிவுக்கு உட்பட்டு ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு முன்பாக நேற்று காலை இவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 3.2 கிராம் ஐஸ் வகை போதைப் பொருள் மீட்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். சிவில் பாதுகாப்பு குழுவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் நேற்று காலை திடீர் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபரை பரிசோதித்தல் அவரிடமிருந்து எந்த போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் நடத்திய ஆரம்பகட்ட விசாரணைகளில் இவர் நீண்ட காலமாக போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கிண்ணியா குறிஞ்சாக்கேணி அரஃபா ஆண்கள் மகா வித்தியாலயத்தில் ஆசிரியராக பணியாற்றி வருபவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த தேவையான ஏற்பாடுகள் கிண்ணியா போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிறுமி ஒருவருக்கு எதிராக கடுமையான பாலியல் அத்துமீறல் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் அஷ்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு DNA பரிசோதனைக்காக இரத்த மாதிரி வழங்குமாறு அனுராதபுரம் பிரதான நீதவான் சியப்பத் சசிந்து விக்ரமரத்ன உத்தரவிட்டுள்ளார். இதன்படி சந்தேக நபரான தேரர் எதிர்வரும் ஜூன் 16ஆம் தேதி அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் முன்னிலையாகி தனது இரத்த மாதிரியை வழங்க வேண்டும் என நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. காவல்துறையினர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த மேலதிக அறிக்கையில் உள்ள விடயங்களை பரிசீலித்த பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு ஆவணங்கள் 2026 மே 4ஆம் தேதி DNA பரிசோதனைக்காக அரசாங்க பகுப்பாய்வாளரிடம் அனுப்பி வைக்கப்பட்டதாக காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளானதாக கூறப்படும் சிறுமியால் புதைக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக சந்தேகிக்கப்படும் இரத்தக்கறைகள் காணப்படக்கூடிய பல துணை துண்டுகள் வழக்கு ஆதாரங்களாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆடைகள் மீது அரசாங்க பகுப்பாய்வாளர் மேற்கொண்ட அறிவியல் பரிசோதனையில் சிறுமியின் ஆடைகளில் DNA தொடர்பான மரபணு அடையாளங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் பகுப்பாய்வாளர் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள DNA அடையாளங்களை சந்தேக நபரின் இரத்த மாதிரியுடன் ஒப்பிட்டு ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதாக காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு விளக்கம் அளித்துள்ளனர்.
அதன்படி ஆடைகளில் கண்டறியப்பட்ட DNA அடையாளங்களும் சந்தேக நபரின் இரத்த மாதிரியும் ஒன்றுடன் ஒன்று பொருந்துகின்றனவா என்பதை அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்த தேவையான உத்தரவை பிறப்பிக்குமாறு காவல்துறையினர் விடுத்த கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இதனையடுத்து DNA பரிசோதனைகள் நிறைவடைந்த பின்னர் அதன் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் அரசாங்க பகுப்பாய்வாளருக்கு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். முல்லைத்தீவு குருத்தூர்மலை விகாரை அமைந்துள்ள நிலப்பரப்பு வரலாற்று சிறப்பு மிக்க பௌத்த சான்றுகளை கொண்ட இடமாகும் என பதில் தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் R.A. செனரத் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். மேலும் தொல்பொருள் நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிலப்பரப்பிற்குள் புதிய கட்டடம் அல்லது வேறு எந்த நிர்மாண பணிகளையும் மேற்கொள்வது சட்டவிரோதமானது என்றும் அது தொல்பொருட்கள் கட்டளை சட்டத்தின் 34ஆம் பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளரும் தேசிய மரபுரிமைகள் பிரிவின் மேலதிக செயலாளர் ஊடாக அனுப்பப்பட்ட அறிவிப்பிலேயே பதில் தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிவிப்பின் பிரதியொன்று சாக்கிய புத்திர தர்ம அமைப்பின் பிரதி செயலாளருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பின்படி முல்லைத்தீவு குருந்தூர்மலை விகாரையின் மறுசீரமைப்பு என்ற பெயரில் அங்குள்ள ஐயனார் கோவிலை புனரமைப்பது தொடர்பாக கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளரால் அனுப்பப்பட்ட கடிதம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனுடன் தொடர்புடைய 2026 மார்ச் 20ஆம் தேதியிடப்பட்ட கடிதத்தின் அடிப்படையில் இந்த விடயம் மீளாய்வு செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 2026 மார்ச் 30ஆம் தேதியிட்ட கடிதம் மூலம் முல்லைத்தீவு பிரதேச செயலாளருக்கு அனுப்பப்பட்ட அறிவிப்பில் குருந்தூர்மலை விகாரை அமைந்துள்ள நிலப்பரப்பு வரலாற்று சிறப்புமிக்க பௌத்த சான்றுகளை கொண்ட பகுதி எனவும் அங்கு இந்த கோவில் இருந்ததற்கான தொல்பொருள் சான்றுகள் எதுவும் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1940ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்கு தொல்பொருட்கள் கட்டளை சட்டத்தின் 33ஆம் பிரிவின்படி தொல்பொருள் நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பரப்பில் புதிய கட்டடம் அல்லது நிர்மாண பணிகளை மேற்கொள்வது சட்டவிரோதமானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் அத்தகைய பௌத்த மத தளத்திற்குள் இந்து கோவில் ஒன்றை நிர்மாணிப்பது அல்லது புனரமைப்பது ஒரு தரப்பினரால் புனிதமாக மதிக்கப்படும் இடத்தின் தன்மையை பாதிக்கும் வகையில் அமையக்கூடும் என்றும் அது தொல்பொருட்கள் கட்டளை சட்டத்தின் 31ஆ பிரிவின் கீழ் குற்றமாக கருதப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த இடத்தில் இந்து கோவில் ஒன்றை நிர்மாணிப்பதற்கோ அல்லது புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கோ அனுமதி வழங்க முடியாது என தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தின் பிரதியொன்றும் மேலதிக விளக்கத்திற்காக இணைக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் நேற்று தங்கத்தின் விலையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்று முன்தினம் 24 கரட் தங்கம் ஒரு பவுன் 3,70,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று 24 கரட் தங்கத்தின் விலை 10,000 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 3,80,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. அதேபோன்று 22 கரட் தங்கத்தின் விலையும் 9,200 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு ஒரு பவுன் 3,49,600 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. இதன்படி 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 47,500 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,700 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்னினோ காலநிலை நிலைமை தற்போது தீவிரமடைய தொடங்கியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை குறைவடைவதற்கு இந்த எல்னினோ நிலைமையே முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக அத்திணைக்களத்தின் எதிர்வுக்கூறல் பிரிவின் பணிப்பாளர் மெரிஸ் மெந்திஸ் தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் மழைக்கால வானிலை எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் ஓரளவு குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் வானிலை நிலைமையில் ஏற்படும் தாக்கத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பிராந்தியங்களில் மழை வீழ்ச்சி குறைவதற்கு எல்னினோ நிலைமை முக்கிய காரணமாக அமைகின்றது என தெரிவித்துள்ளார்.
மேலும் எல் நினோ தாக்கத்தின் காரணமாக ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் மழை வீழ்ச்சியில் குறிப்பிடத்தக்க அளவு குறைவு ஏற்படக்கூடும் எனவும் அவர் கூறியுள்ளார். தற்போது எல் நினோ நிலைமை தீவிரமடைய தொடங்கியுள்ளதால் எதிர்கால வானிலை மாற்றங்கள் குறித்து பொதுமக்கள் அதிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் நீர்வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். வரும் நாட்களில் மழை வீழ்ச்சி குறைவதோடு வெப்பநிலையும் அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. கந்தலாய் அக்மோபுர காவல் பிரிவுக்கு உட்பட்ட திவுல்கஸ்வேவ பகுதியில் சட்டவிரோதமாக பயிரிடப்பட்டிருந்த சுமார் 2.5 ஏக்கர் பரப்பிலான கஞ்சா தோட்டம் ஒன்றை காவல்துறையின் ஊழல் தடுப்பு பிரிவினர் முற்றுகையிட்டு அளித்துள்ளனர். இந்த நடவடிக்கை நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கந்தலாய் பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல் அத்தியட்சகர் உப்புல் பி சனவிரத்னவின் நேரடி வழிகாட்டலின் கீழ் கந்தலாய் பிரிவு ஊழல் தடுப்பு அதிகாரி உப காவல் பரிசோதகர் ஏகநாயக்க தலைமையிலான விசேட காவல் குழுவினர் இந்த அதிரடி சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது தோட்டத்தில் இருந்து சந்தேக நபர்கள் காவல்துறையினரை கண்டதும் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் சுமார் 18,750 கஞ்சா செடிகள் மீட்கப்பட்டு அவை சம்பவ இடத்திலேயே காவல்துறையினரால் தீயிட்டு அழிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக சட்டவிரோத கஞ்சா பயிற்சிகையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை அக்மோபுர காவல்துறையினர் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். 2026ஆம் ஆண்டு 11ஆம் இலக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் கீழ் நாட்டின் வரி நிர்மாணத்தை வலுப்படுத்துவதற்கும் வரி செலுத்துவோரின் இணக்கத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் பல புதிய திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி வங்கிக் கணக்குகளை தொடங்குதல், மோட்டார் வாகன பதிவு மற்றும் புதுப்பித்தல், வணிக பதிவு, நிறுவன பங்குகள் பரிமாற்றம் மற்றும் கடன் அட்டைகளை பெறுதல் உள்ளிட்ட பல முக்கிய பரிவர்த்தனைகளுக்காக இனி வரி செலுத்துவோர் அடையாள எண் சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2026 ஜூன் 3ஆம் தேதி முதல் இந்த சட்டம் உத்தியோகபூர்வமாக நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும், அதேவேளை சில வகை மோட்டார் வாகனங்களை விற்பனை செய்வதன் மூலம் பெறப்படும் லாபம் இனி வரி விதிக்கப்படக்கூடிய வருமானமாக கருதப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர்கள் மற்றும் கூட்டு பங்காளிகளுக்கான மூலதன லாப வரி 15%ஆகவும், அறக்கட்டளைகள், பரஸ்பர நிதியங்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கான வரி 30%ஆகவும் திருத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதத்திற்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட சேவை கொடுப்பனவுகளுக்கு விதிக்கப்படும் 5% தடுப்பு வைக்கும் வரியின் வரம்பு மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதன்படி தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள், சமூக ஊடக நிபுணர்கள், கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், ஒளிப்பதிவாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் ஆகியோர் இனி இந்த வரி வரம்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர். வரி செலுத்துவோர் இனி மதிப்பீட்டு வரி அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும், அதற்கு பதிலாக முந்தைய ஆண்டின் வரி பொறுப்பின் அடிப்படையில் காலாண்டு வரி தவணைகள் கணக்கிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் ஆயுள் காப்புறுதி, முதிர்வு தொகை, காப்புறுதி ஒப்படைப்பு அல்லது காப்புறுதிதாரரின் மரணத்தின் போது பெறப்படும் தொகைகளுக்கு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே 2024 அல்லது 25 வரி ஆண்டு வரை நிலுவையில் உள்ள தாமத கொடுப்பனவுகள் மற்றும் குறைவான வரி செலுத்துதலுக்கு விதிக்கப்பட்ட வட்டிக்கு தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் நிலுவையில் உள்ள அசல் வரித்தொகை 2026 டிசம்பர் 2ஆம் தேதிக்கு முன்னர் முழுமையாக செலுத்தப்பட வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவி வரும் சீரற்ற காலநிலை நிலைமை எதிர்வரும் நாளை வரை தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நேற்று மாலை வெளியிடப்பட்ட காலநிலை அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி மேல், சப்ரகம்பு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேலும் இந்த பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
அதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசும் சாத்தியமும் காணப்படுகின்றது. இதனிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதற்கும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. எனவே மின்னல் தாக்கம் மற்றும் பலத்த காற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.